என்னடா பயிறு கொரியன் சாப்பாடு பாட்டுக்கு ரெடி பண்ணுற போல் எங்கே உன் திருமுகத்தை பார். அது என்னடா எந்த சட்டையை போட்டு இருக்கிறது? எக்ஸ்ப்ளோர் தி கேலக்ஸியா இருக்கட்டும். ஃபஸ்ட்டு கொரியன் சாப்பாடு, இப்போ எக்ஸ்ப்ளோர் தி கேலக்ஸி. உன்னோட பிளான் தான் என்னடா? ஒரு பிளானும் இல்லையாடா? இப்போ வந்து இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு கிம்பாப் செஞ்சு காட்ட போகிறோம். கிம்பாப் வந்து கொரியனாக்கள்ட ஒரு சாப்பாடு உண்டு. இதுக்குள்ளே நீங்கள் ஃபிஷ் போடலாம், இல்லாட்டி நண்டு சாதம் கூட போடலாம், என்ன வேணாலும் போடலாம். நாங்கள் இப்போ இருக்கிறத வச்சு தான் உங்கள்கிட்ட செஞ்சு காட்ட போகிறோம். ஸோ நான் இப்போ இதுக்கு 400 கிராம் அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கப்பால் ஒரு 4 கப்பு போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறமா 4 முட்டை, 2 கேரட், ஒரு அவகாடோ, இது சொல்லுங்க 1.5 டேபிள் ஸ்பூன் உப்பு. ஆமாம். அதுக்கப்புறமா இது நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். ஆமாம். அதுக்கப்புறமா 4 கப் அளவு தண்ணி, 4 கப் அளவு தண்ணி. அது சீனி 3 கரண்டி எடுத்து வச்சிருக்கிறேன். மேச கரண்டி எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறமா ஆமாம் இந்த ஃபெய்து நோகி இருக்க இந்த காட்டுங்க இல்லை ஃபெய்து நோகி. அதுக்கப்புறம் இது வந்து அந்த சுஷி அதுகளுக்கு செய்யறதுக்கு இது வாங்கி வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறமா காளானும் எடுத்து வச்சிருக்கேன். அந்த ஃப்ரை அந்த இது என்ன வறண்ட காரம், வறண்டு போன காரம். ஆமாம். ஸோ இதெல்லாம் இப்போ நாங்கள் செஞ்சு காட்ட போகிறோம். ரைஸ் வினேகரும் எடுத்து வச்சிருக்கிறோம். இதை அந்த அரிசியில் போட்டு மிக்ஸ் பண்ணி செய்கிறதுக்கு. ஸோ செஞ்சு பார்ப்போம், என்ன பண்ணுறோம் பார்ப்போம். 2-3 தரம் இந்த அரிசியை கழுவி ஊற்றுங்கோ. பெத்த பிள்ளைகளை கழுவி ஊற்ற வேண்டாம் தயவு செய்து. இப்போ 4 கப் தண்ணி எடுத்து அடுப்பு மேலே ஏற்றி வச்சிருக்கிறோம். இது இப்போ தண்ணி கொதிச்சு போச்சு. அதுக்குள்ள இதை மாவு அரிசியை போடுவோம். அது வேகினா சரி. இதுக்கு அவிய விட்டுட்டோம். ஆனால் இன்னும் அவிய வேணும். நல்லா கொஞ்சம் அவிஞ்சாத்தான் இதண்டும் அந்த இதாக வரும், இந்த சுசிக்கேற்ற பதமாக வேணும். அதோட நாங்கள் தண்ணி கொஞ்சம் விட்டு நாங்கள் இன்னும் கொஞ்சம் கூட விடணும் தண்ணி. இப்போ ஒரு கேரட் எடுத்து ஃபைலில் 2 கேரட்டையும் எடுத்து இப்படி வெட்டி கொண்டு வாங்கும். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு கோடை போட்டு அவ்வளோ மட்டும் வெட்டி போட்டு நடுவில் ஒரு ஒரே அளவாக வெட்டணும். நாங்கள் அப்படி வெட்ட இல்லை, குத்து மதிப்பாக வெட்டுறோம். குட்டுமதி இப்படி வச்சு விட்டா ஓகே. எல்லாத்தையும் அப்படியே வெட்டுவோம். சிலைஸாக வெட்டி வைக்கிறோம், வெட்ட போகிறோம். கொஞ்சம் வெட்டி வச்சு கிடையாது, அது இப்படி தான் வெட்டணும். இப்போ வந்து முட்டையை எடுத்து இப்படி ஒரு போலுக்குள்ளே உடைச்சு போடணும். இப்போ 4 முட்டையும் உள்ளுக்க போட்டு இப்படி அடிக்கும். இனி பொரிக்கும். இதை அவிஞ்சு போச்சு. இனி ரக்க வேண்டியதான். இனி அதுக்கு பிறகு முட்டையை அவிய விடணும். ஒரு பரந்தட்டுக்குள்ளே எடுத்து முட்டையை ஊற்றுங்க. பார்த்தீங்களா இந்த அம்மா வாங்கின புது போட்டில் எண்ணெய் ஊற்றுறதுக்குண்டு. அதுக்கப்புறம் முட்டையை அடி இப்படி ஊற்றுவோம். ஓகே. இதே நீ சின்ன சின்ன வெட்டணும். இப்படி 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 நெட்டாக வெட்டணும், சின்ன. இந்த காளானை எடுத்து தண்ணிக்க போடணும். தண்ணிக்க போட்டால் இப்படி வரும் இந்த இதண்ட மாதிரி. அதை பேர்ந்து எடுத்து போட்டு 2 நிமிஷம் ஊற வச்சு போட்டு இப்படி சோந்த மாதிரி வரும். இப்படி சோந்த மாதிரி. ஆமாம், நான் இப்போ என் வாழ்க்கையில் இருக்கிற மாதிரி தானே வாழ்க்கை ஓடிட்டு இருக்கட்டும். இந்த இனி இதுக்குள்ள போடணும். இதை போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் வதக்கினாலே போட்டு இதுக்கு கொஞ்சம் எண்ணெயை விட்டு வதக்க வேணும். ஓகே, இது இப்படி வதக்க வேண்டும். நல்லா வதக்குங்க. இப்படி வதக்கியாச்சு. கொட்ட போகிறோம். போடுறதில்ல, கொட்ட போகிறோம். கொட்டுறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெயை விட்டு கேரட் வதக்க போகிறோம். அது ஒரு 4-5 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ கேரட் வந்து செஞ்சு வச்சு இது ஒரு பாத்திரத்துக்குள்ளே போட்டு வைக்க போகிறோம்.
இப்போ அதால் எடுத்து நாங்கள் அரிசி இதால் தான் எடுத்து நாங்கள் அதை 1/2 கப் வினாகிரி விடணும். ரைஸ் வினேகர், உப்பும் சீனி. ஓகே, விட்டுட்டோம். 1/2 கப் வினாகிரி, ரைஸ் வினேகர், அதுக்கப்புறம் இது சீனி, அதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழைக்கணும், நல்லா குழைச்சி போட்டு இந்த நல்லெண்ணெயும் விடணும். இப்போ எங்கள்ட ஃபஸ்ட்டு நொறு ஷீட் எடுத்து வச்சாச்சு. அது மேலே கொஞ்சம் ரைஸ் போடணும். 5 சென்டிமீட்டர் அளவுக்கு நீங்கள் இன்னும் இடைவெளி விடணும். அப்போ தான் மூடுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ ரைஸ் போட்டாங்க, கொஞ்சம் இன்னும் அங்கிட்டு இங்கே பரப்ப போகிறாங்க. அதுக்கு பிறகு இந்த நாங்கள் வெட்டி வச்ச சாமான்களில் கொஞ்சம் கொஞ்சம் உலக போடுறது, நடுவில் போடணும். கேரட்டில் போடுறேன், கணக்கு வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டாலே போதும். இந்த அவக்கடை ஒரு கணக்கு வேணாம். இந்த காளான், முட்டை, 2 ஸ்லைஸ் முட்டை மட்டும் வேணுங்க. அப்புறம் அப்படி வச்சு மூடணும். நல்லா அமர்த்தி வச்சு போட்டு மூடுங்க. இதுக்கு நார்மலாக ஒரு நாப் ஒன்று இருக்குது, அது நீங்கள் வாங்கலாம். பட் நாங்கள் அன்ஃபார்ச்சுனேட்லி வாங்கவில்லை. இப்படி உருட்டி உருட்டி கடைசியில் கொஞ்சம் எண்ணெயை போட்டு மூடணும். மூடிட்டோம். எண்ணெயை போட்டு மூடுங்க, அது வெடிச்சு வந்துடும். கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் இப்படி செஞ்சு போட்டு வெட்டி வெட்டி எடுக்கிறது. இப்போ இது கிம்பாப் சுசி மாதிரி தான் கிம்பாப் ரெடி ஆயிட்டுது. இனி இந்த சோஸோட சோயா சாஸோட தொட்டுச்சா. என்னடா வேணும் வயிறு என்னடா வேணும் வந்து கொலைச்சு பார்த்தவன் தண்ணி இல்லை, அதனால தான் குறைச்சவன். ஸோ இப்போ வந்து நாங்கள் போய் தண்ணி ஊற்றப்போம். வாடா வயிறு. வந்து குடிடா, வேற வந்து குடி. வாடா, இப்போ குடிக்கலாம். நீ இப்படி குடிக்கலாம். இப்படி தான் மொச்சக் பண்ணி கொடுத்துருக்கோம். இருந்தாலும் பைரா இன்றைக்கு கிம்பாப் வீடியோ செஞ்சிட்டோம். இந்த வீடியோ நல்லா ஓடணும்னு இருக்கா, இன்னும் இந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கும். இருக்கட்டும், நல்லா குடிக்கிறேன். குடி நல்லா தான் தண்ணி உடைச்சிருக்குது உனக்கு. எனிவே, இந்த வீடியோவில் கடைசி கட்டத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.